ஓகே, ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதாங்க? ஓகே, சரி, எதுவும் வாய்ஸ் எதுவும் இன்டரப்ட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் முடித்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸுங்கிற பைத்தான்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்டான லைப்ரரிஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்பை லைப்ரரி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்க்க. ஸோ நம்பை அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஸோ நம்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரேவை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜ் அப்படிங்கிறத நம்ம லைப்ரரி. எப்படி நம்ம மாடியூல் நம்ம சொல்லுவோமோ, கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் எப்படி நம்ம மாடியூல்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி லைப்ரரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் இட் இஸ் அ பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க, எப்போ நமக்கு இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா 2005ல் பார்த்தீங்கன்னா 2005ல் தான் பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பை அப்படிங்கிறது நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ நம்பையில் எப்படி நம்ம ஒரு அரே அக்சஸ் பண்ணுறது, அடுத்து ஒரு 0 டைமென்ஷனல் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது, 1 டைமென்ஷனல் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது, 2 டைமென்ஷனல் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி 3 டைமென்ஷனல் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டைமென்ஷனை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா என்டிஐஎம் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸோ அந்த டைமென்ஷனை நம்ம செக் பண்ணோம். அடுத்து ஸ்லைசிங் இன் அரேஸ். ஸோ அரேஸில் நம்ம எப்படி நார்மலாக லிஸ்ட்டில் நம்ம எப்படி நம்ம அரேஸ் நம்ம பார்த்தோமோ, அந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் பார்த்தோமோ, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அரேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் பண்ணுவோம். ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலராக எனக்கு ஒரு அரேயில் எனக்கு இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கொடு, ஒரு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சப் லிஸ்ட் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் அப்படிம்போம். ஸோ இது நம்ம ஸ்லைசிங் கான்செப்டில் பார்த்தது. அடுத்து நம்பையில் இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நம்பையில் என்ன எதை கொடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னா டி டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அரே நேம் கொடுத்துட்டு டாட் டி டைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்துருக்க அரே என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறப்பே நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டி டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அரே க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டி டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, ஏற்கனவே ஒரு அரேவை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, எக்ஸிஸ்டிங்காக ஒரு அரே இருக்குது. ஸோ அந்த அரேக்கு நீங்கள் ஒரு டேட்டா டைப் நீங்கள் மாற்றணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, அது எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பாக நான் மாற்றணும், இல்லை ஒரு இன்டீஜராக இருக்குது நான் ஃப்ளோட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அஸ் டைப் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஸோ டி டைப் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறப்பயே டேட்டா டைப் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டி டைப். ஸோ அஸ் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதில் லாஸ்ட்டு செஷனில் பார்த்தோம் அதெல்லாம். ஸோ அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, அப்படி நம்ம பார்த்ததெல்லாம் லைட்டாக அப்படியே ரீகேப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அஸ் டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அரேக்கு ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றுறது நம்ம அஸ் டைப் யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து நேற்று செஷனில் பார்த்தீங்கன்னா காப்பினா என்ன, வியூனா என்ன பார்த்தோம். ஸோ காப்பி எப்படி க்ரியேட் பண்ணுறது, வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். காப்பி அப்படிங்கிறது தட் ஓன்ஸ் த டேட்டா, எனி சேஞ்சஸ் இன் தி அந்த காப்பீட் அரே வில் நாட் அஃபெக்ட் தி ஒரிஜினல் அரே அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வியூ பண்ண அரேயில், அதாவது காப்பி பண்ண அரேலையும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இதில் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இது காப்பி அண்ட் வியூ. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஷேப்னா என்ன, ரீஷேப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஷேப் ரீஷேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு அரேவோட டைமென்ஷனையும், ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஷேப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரே அந்த அரே எத்தனை டைமென்ஷனில் இருக்குது, அது எத்தனை எலமெண்ட் அந்த அரேக்குள்ளே இருக்குது, ஸோ ஒவ்வொரு டைமென்ஷனில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அரே நேம் டாட் ஷேப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது ஷேப் அப்படிங்கிறதுக்கான அவுட்புட். அடுத்து ரீகேப் அப்படிங்கிறது ரீஷேப் அப்படிங்கிறது ஒரு அரேவை, ஒரு 1 டைமென்ஷனல் அரேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷனலாக மாற்றணும். ஒரு 1 டைமென்ஷனல் அரே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது எனக்கு 2 டைமென்ஷனலாக மாற்றணும், இல்லை 3 டைமென்ஷனலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரீஷேப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீஷேப்.
ஸோ இது 3 ஆர்குமெண்ட் எதிர்பார்க்கும். ஸோ 3 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை அரேவாக அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமான்னு கொடுத்துட்டு 3 இதில் கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மேண்டேட்ரி நம்ம 2 கொடுப்போம். அந்த 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டில் எத்தனை அரேவாக நீங்கள் டிவைட் பண்ணணும், அந்த கொடுத்துருக்க சிங்கிள் டைமென்ஷனல் அரே எத்தனை அரேவாக நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே. ஸோ அந்த ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் எத்தனை எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொடுக்குற இந்த ஆர்குமெண்ட். ஸோ அது நம்ம நேற்று பார்த்தது கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்த எலமெண்ட், நேற்று பார்த்த கான்செப்ட், ஷேப்பிங்கும் ரீஷேப்பிங்கும். ஸோ ஷேப் பார்த்துட்டோம். ரீஷேப் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அது எத்தனை அவுட்டர் அரே, அதாவது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை அரேவாக நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க. செகண்டு அந்த ஒவ்வொரு அரேலையும் எத்தனை எலமெண்ட் இருக்கணும். ஸோ 2 எலமெண்ட் எனக்கு வேணும். ஸோ இந்த -1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ளாட்டனிங் அப்படின்னு சொல்லணும். அது வந்து இன்னொரு கான்செப்டில் ஃப்ளாட்டனிங்னா அதாவது இந்த -1 அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற எத்தனை எலமெண்ட்டை எனக்கு பிரிக்கணும்னு தெரியலை, ஸோ எனக்கு வந்து இன்டர்பிரட்டரை நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஐட்ரேட்டிங் இன் நம்பை அரேஸ். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்பையில் ஒரு அரே க்ரியேட் பண்ணி அது எப்படிலாம் நம்ம ஐட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அது பைத்தானில் அந்த நம்பை அப்படிங்கிற ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இம்போர்ட் நம்பை ஸோ ஒரு ஆஸ் அப்படிங்கிறது கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம இன்னொரு நேமில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், என்பி அப்படின்னு சொல்லி நேமில். ஸோ ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ array1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸோ இந்த அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அரே இந்த மாடியூலில் யூஸ் பண்ணி நம்ம அரே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பை அப்படிங்கிற மாடியூலை யூஸ் பண்ணி. ஸோ நம்பை அப்படிங்கிறது என்பி டாட் அரே அப்படிங்கிறது இன்பில்டாக இருக்கிற மாடியூல், ஸோ மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் ஒரு 1 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரே 1, 2, 4, 3, 5 அப்படின்னு சொல்லி ஒரு அரே ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இட் இஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு. இதை நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அரேஸ் ஐட்ரேட் பண்ணலாம். எப்படி நம்ம லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபார் ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸ் இன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ எந்த இதில் ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அரே 1 அப்படிங்கிற இந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் பிரிண்டில் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்ரேஷனில் வர எக்ஸோட வேல்யூவை நம்ம இதில் பிரிண்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது நீங்கள் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள்.
ஓகே, ஸோ இது நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை ஐட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இது சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு. இதுவே ஒரு 2 டைமென்ஷனல் அரே நான் கிரியேட் பண்ணுறேன். அரே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைமென்ஷனல் அரே np டாட் அரே ஆஃப். ஸோ 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் 2 டைமென்ஷனல் அரே. அவுட்டரில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இன்னரில் ஒரு 2 அரே இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அரேயில் 1, 2, 3. ஸோ நம்ம சிம்பிளாகவே கொடுப்போம். செகண்ட் அரேயில் 4, 5, 6. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா இது அரே 2 அப்படிங்கிறத வச்சு நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். இங்கே மேலே பார்த்தா சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை ஐட்ரேட் பண்ணது, கீழே பார்க்குறது 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு அரே ஐட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அந்த எலமெண்ட்டை வச்சு நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகலை. அதாவது அந்த எலமெண்ட்டை கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஐட்ரேட் பண்ணலை. ஸோ 2 அரே இருக்கிறனால 2 அரேவை டேரெக்டாக உங்களுக்கு பற்றி பிரிண்ட் பண்ணிருச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அரே 2ல் ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வரப்போ அரே 2 அப்படிங்கிறதுல அரே 2ல் இந்த 2 அரே இந்த 2 டைமென்ஷனல் அரே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸ் இன் அரே அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரப்போ எக்ஸில் இந்த 1, 2, 3 இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது இது ஸ்டோர் ஆகும். ஸோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. செகண்ட் டைம் ரூப்பில் என்ன ஆகிறப்ப இந்த 4, 5, 6 அப்படிங்கிறது இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் எக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக 2 அரேவாக நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகிருக்கு. இதுவே எனக்கு இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ நம்ம எப்படி நம்ம நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப பேசிக்கில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நெஸ்டட் இஃப் பார்த்தோமோ அதே மாதிரியே இது நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் இன்னொரு வேரியபிளில் ஃபார் ஒய் இன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரப்போ இந்த எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே நான் கமெண்ட்டில் எழுதுகிற பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஐட்ரேஷன் நடக்கிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும் 1, 2, 3 அப்படின்னு. ஸோ நான் செகண்ட் டைம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை நான் திருப்பி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸை நான் இங்கே போடணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் ஒய் இன் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒய் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரப்போ 1, 2, 3. இப்போ ஃபஸ்ட் டைம் ஐட்ரேஷன் உள்ளே நடக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒய்யோட வேல்யூ 1. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் கொடுக்காம இந்த இடத்துல ஒய் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நமக்கு ரன் ஆகிறப்ப உங்களுக்கு 1 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வரும். இப்போ செகண்ட் டைம் அவுட்புட் வரப்போ ஸோ இந்த பிளாக் எனக்கு ஒரு தடவை ரன் ஆகிறப்ப இந்த இன்னர் பிளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இது 1 டைம்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ இதோட இன்னர் பிளாக் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எனக்கு ரன் ஆகும். ஸோ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ செகண்ட் அவுட்புட் வரப்போ 2, தேர்டு ஐட்ரேஷன் வரப்போ 3. ஸோ அதுக்கப்புறம் எலமெண்ட் இல்லாதனால நமக்கு இந்த ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். திருப்பி செகண்ட் டைம்ஸ் மேலே அவுட்டர் லூப்புக்கு போகும். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அப்படின்னு மாறும். அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அப்படின்னு இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் வரப்போ இந்த 3 டைம்ஸ் திருப்பி இந்த லூப் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அப்போ 4, 5, 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஓகே கோலன் வைக்காமல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்த்ததுக்கும் இது செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமில் நம்ம டேரெக்டாக பிரிண்ட் ஒய் எக்ஸ்ன்னு கொடுக்குறப்ப 2 அரேவை செப்பரேட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த தடவை நம்ம கொடுக்குறப்ப அந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நமக்கு ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 டைமென்ஷனல் அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுக்குன்னு கிடையாது, நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு கூட நீங்கள் லிஸ்ட்லேயும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 டைமென்ஷனல் அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணுறது. ஓகே, அடுத்து 3 டைமென்ஷனல் அரே எப்படி பண்ணுவோன்னு பாருங்கள். ஸோ இதே கான்செப்ட் தான், வேறு எதுவும் என்ன சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்கள். ஸோ இதை நான் மேலே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனலுக்கு ஒரு வேரியபிள் அரே 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ 3 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு 2 டைமென்ஷனல் அரே சேர்ந்தது ஒரு 3 டைமென்ஷனல் அரே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டைமென்ஷனல் அரேவை நம்ம உள்ளே கொடுத்துட வேண்டியதான். ஸோ நான் இதுவே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு 4, 5, 6, 7,
ஸோ ஒரு சேஞ்சஸ்க்காக நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் 10 11. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் அரே. எப்படி இதை 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த 3 டைமென்ஷனல் அரே. ஓகே. ஸோ இந்த 3 ப்ராக்கெட் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டைமென்ஷனல் அரேவை எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அரே 3 அப்படிங்கிறத இங்கே கொடுங்க ஐட்ரேட்டில். ஸோ இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் தேவையில்லை. ஓகே. 1 டைமென்ஷனல் அரேக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். 2 டைமென்ஷனல் அரேக்கு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். 3 டைமென்ஷனல் அரேக்கு 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸ் ஒய் இசட் இன் ஒய் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக ஒரே ஃபார் லூப்லேயும் கொடுக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் ஒரே ஃபார் லூப்லேயே கூட கொடுத்து காமிக்கிறேன். டேரெக்டாக எக்ஸ்ன்னு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு அரே மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 3 ஹோமோஜினியஸ். ஓகே. நமக்கு சீக்வன்ஸாக நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால 3 டைமென்ஷனில் தான் இப்படி தான் கொடுத்தாகணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இப்படி கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. அரே 3 ஃபஸ்ட்டு லூப்பில் வரப்போ உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இது ஃபுல்லாக உங்களுக்கு நிற்கும். வந்து இந்த ஃபஸ்ட்டு அரேக்குள்ளே இருக்கிறது இருக்கும். அடுத்து செகண்ட் இந்த லூப் வரப்போ 1 2 3 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஆகுறத. அதே வேறு தான் வருது. ஓகே. 1 செகண்ட் இருங்க. ஓகே. இங்கே நம்ம ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருக்கோம், அதான் எரர் வருது. இதை செக் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட் எதில் மிஸ் ஆகிருக்கு. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்கணும். ஓகே. இப்போ நம்ம ப்ராக்கெட் தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்போ ஸோ இப்போ பாருங்கள், எல்லா அந்த ஒவ்வொரு 3 டைமென்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் கொடுத்து பாருங்கள். நம்ம பிரிண்ட் நம்ம முதல் கொடுத்த மாதிரியே கொடுப்போம். எக்ஸ்ன்னு சொல்லியே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராக்கெட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், அதான் நம்ம ப்ராப்ளம். ஸோ இப்படி நம்ம கொடுக்குறப்ப டேரெக்டாக நம்ம எக்ஸ்என் மட்டும் கொடுக்குறப்ப ஒவ்வொரு அரேவை டேரெக்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்த அரே அப்படி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. எனக்கு அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டெல்லாம் நான் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ ஃபார் ஒய் இன் எக்ஸ். ஸோ 3 டைமென்ஷனலுக்கு 3 ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வரப்போ இந்த கம்ப்ளீட் ஒரு 1 டைமென்ஷனல் அரே இந்த இடத்துல இருக்கும். செகண்ட் டைம் இருக்கிறப்ப இதுக்குள்ளே இருக்கிற இந்த அரே மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகும் ஒய் எக்ஸில். அடுத்து தேர்ட் டைம் வரப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிற்கும். ஸோ இந்த 1 2 3 அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒயில் இருக்கும். ஸோ அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா இசட்டில் ஸ்டோர் ஆகிறப்ப 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 அப்படிங்கிறது திருப்பி இந்த ஐட்ரேஷனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்படி நடக்குன்னா, இது ஒரு விட ரன் ஆகிறப்ப இது 3 டைம்ஸ் நடக்கும், இது 3 டைம்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இது ரன் ஆகும், செகண்ட் டைம் இது வரும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும். அடுத்து திருப்பி இந்த லூப்பை செக் பண்ணும், அடுத்து அது 3 டைம்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லூப்பில் பிரிண்ட் ஆகும். ஸோ இது நம்ம ஐட்ரேஷன் பண்ணுறது. ஓகே. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஐட்ரேஷன் நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா என்டி ஐட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்.
என்டி ஐட்டர். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் இந்த த்ரீ டைமென்ஷனில் கொடுக்குற ஒரு 1 டைமென்ஷனல் பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம ஃபார் லூப்பில் டேரெக்டாக போட்டுக்கலாம். 2 டைமென்ஷனல் கூட பிரச்சனை இல்லை. ஸோ த்ரீ டைமென்ஷனலுக்கு நம்ம கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஸோ மொதல் அந்த எரர் மாதிரி ஸோ இந்த ப்ராக்கெட்டில் நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு எரர் வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஒய் கொடுக்காம ஸோ நம்ம லாஜிக் மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுத்து ஸோ நான் எக்ஸவே இந்த மாதிரி கொடுத்தேன்னா உங்களுக்கு அவுட்புட் அதுலேயும் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபிகல்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்டி ஐட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இதே நம்ம 3 டைமென்ஷனல் அரேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த என்டி ஐட்டர் அப்படிங்கிறத நம்ம அக்சஸ் பண்ணுறது எப்படி அக்சஸ் பண்ணுவோம்னா, ஸோ நான் இதை கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். என்டி ஐட்டர் அப்படிங்கிறது இந்த நம்பை அப்படிங்கிற இந்த மாடியூலுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த எதை அக்சஸ் பண்ணாலும் அந்த மாடியூல் நேம் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம் மாடியூல் நேம் என்பி அப்படின்னு சொல்லி. ஸோ என்பி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்டி ஐட்டர். இதுக்குள்ளே எந்த அரேவை நம்ம பாஸ் பண்ணுறீங்க, இந்த அரே 3 நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ எந்த அரேவை நீங்கள் ஐட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அரேவை நீங்கள் உள்ளே கொடுத்துடலாம். ஸோ அதே தான் இப்போ இந்த லைனை பாருங்கள், நான் இந்த ஃபார் லூப்பில் இங்கே போடுறேன். என்பி டாட் என்டி ஐட்டர். ஸோ இதுக்குள்ளே அரே அப்படின்னு கொடு. அரே 3 தானே, ஏன்னா அரே 3குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் வேரியபிள். ஓகே, இப்போது பிரிண்ட்டில் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 3 டைமென்ஷனல் அரேவும் நம்ம 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணதும் இந்த ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா அது ஐட்ரேட் பண்ணுறதும் பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ முதல்ல நம்ம 3 நெஸ்டட் லூப் போட்டு அது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய நீங்கள் சி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த டிஃபிகல்ட்னஸை போக்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பையிலேயே என்டி ஐட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ஒரு 2 to 3 அந்த நெஸ்டட் லூப் போடுறதுக்கு இந்த என்டி ஐட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கனாலே போதும். அதில் வந்து நீங்கள் எந்த அரேவை பாஸ் பண்ணணுமோ அதை இங்கே உள்ளே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எலமெண்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை ஐட்ரேட் பண்ணோம். அடுத்து 3 டைமென்ஷனல் அரேவை ஐட்ரேட் பண்ணி அது வந்து ஃபார் லூப்லேயே நம்ம போட்டு பார்த்தோம். ஸோ அவுட்புட் வந்தது. ஸோ அதோட இருக்கிற டிஃபிகல்ட்னஸை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்டி ஐட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணி ஸோ இதை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டிங்கில் 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம பிரிண்ட் பண்ணுறது. 1 டைமென்ஷனல் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல். ஓகே, இப்போது இங்கே நான் கொடுத்துருக்க எலமெண்ட் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக அந்த 1 டைமென்ஷனல் அரே மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கன்னா ஒரு சிம்பிள் 1 டைமென்ஷனல் அரே மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எலமெண்ட்டு நான் 1 2 3 1 2 4 5 1 2 4 3 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு அரே கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டீஜர், நமக்கு தெரியும் இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு ஐட்ரேட் ஆகிறப்பயே இதோட டேட்டா டைப்பை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த என்டி ஐட்டருங்கிறத நம்ம அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக ஒரு எலமெண்ட் ஒரு அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணுறதை விட நம்ம இது ரன் ஆகிறப்பயே இதில் இருக்க ஒவ்வொரு டேட்டா டைப்பை நான் மாற்றணும், ஒவ்வொரு எலமெண்ட்டோட டேட்டா டைப்பையும் மாற்றணும் அப்படின்னா என்டி ஐட்டர் அப்படிங்கிறது நம்ம அதிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அரே 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். என்பி டாட் என்டி ஐட்டர் ஆஃப் அரே 1 கமா நம்ம நம்பையில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுறப்ப எக்ஸிக்யூஷன் ஆகிறப்பயே ஒரு டேட்டாவை நம்மளால் மாற்ற முடியாது, ஒரு எலமெண்ட்டோட டேட்டா டைப்பை மாற்ற முடியாது. ஸோ ரன் டைம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்ம அவுட்புட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிறப்பயே ஒரு சீக்வன்ஸாக நம்மளால் டேட்டா டைப்பை மாற்ற முடியாது நம்பையில். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நடக்கிறப்ப இந்த 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் நமக்கு வரும். இந்த 1 அப்படிங்கிறத ஒரு டெம்பரவரி ஒரு மெமரியில் ஒரு கேஷ் மெமரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரி மெமரியிலே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஃபர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி மெமரி.
மெமரி. ஸோ இந்த மெமரியில் ஃபஸ்ட்டு இந்த 1 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் சொல்கிறது. ஸோ இந்த எலமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குறப்ப, இந்த அரேவை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு டைம் ரன் ஆகுறப்ப இந்த 1 அப்படிங்கிறது இந்த பஃபரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஸ்டோர் பண்ண பஃபரை நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை எதை வச்சு கன்வெர்ட் பண்ணுவோம்னா ஓபி அண்டர்ஸ்கோர் டி டைப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் நார்மலாக டிஃபைன் பண்ணுறது டி டைப்பில் நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். நார்மலாக டி டைப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம், டி டைப் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு ஃப்ளோட்டில் வேணும்னா F1 நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளோட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இது என்ன அப்படின்னா நீங்கள் ரன் டைமில் இது சேஞ்ச் பண்ணலை, இதை நான் டிஃபைன் பண்ணுறப்பே நான் ஃப்ளோட்டுன்னு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து இன்னொன்று அஸ்டைப்புன்னு கொடுப்போம், நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அஸ்டைப்பில் கொடுப்பேன். இதே நான் ஒரு ஐட்ரேட் நடக்கிறப்பே நான் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு பஃபரில் கொடுத்து அந்த பஃபரில் இருந்து அந்த 1ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த 1 நான் இந்த இதில் கொடுப்பேன். ஸோ இந்த ஓபி டேட்டா டைப்பில் நான் என்ன டேட்டா டைப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது, ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஸ். ஸோ அதே தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறேன் பாருங்கள். 3 அந்த என்டி ஐட்டர் நார்மலாக 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஒன்று எந்த அரேவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், செகண்டு அந்த பஃபர். அந்த பஃபர் பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம அனுப்புவோம்னா ஒரு ரெக்வயர்டு ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்டை வச்சு அனுப்புவோம். ஸோ அந்த பஃபரை இந்த என்டி ஐட்டரை ரைட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுன்னு சொல்லி ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் அங்கே ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதே ஃப்ளாகுன்னு தான் யூஸ் பண்ணணும், ஃப்ளாக்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணிவிட்டு இதில் பஃபர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் BUFFER பஃபர்டு அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நேம் கொடுத்துக்கலாம்னா கொடுக்க முடியாது. எதனால் அப்படின்னா இந்த என்டி ஐட்டருங்கிறது டெவலப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இது ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்னா நம்ம பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டில் ஃபங்க்ஷன் பார்க்குறப்பயே கீவேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறப்ப நீங்கள் கீவேர்டில் வச்சு கொடுக்குறப்ப இப்போ ஃப்ளாக்னு நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃப்ளாகை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணி அங்கே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை ரைட் பண்ணுறப்பே ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் ஃப்ளாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு, ஸோ பஃபர்டு அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறது, நான் பஃபரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமக்கு இன்டர்பிரட்டருக்கு சொல்கிறோம். இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். எதை வச்சு சேஞ்ச் பண்ணுவோம், இந்த ஓபி அண்டர்ஸ்கோர் டி டைப் இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா லீவ் ஆயிட்டாங்க, இல்லை கடைசி வரைக்கும் இருந்தீங்களா? இப்போ இது வரைக்கும் இருந்தீங்களா? இது வரைக்குங்க இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இது கண்டினியூ பண்ணலாமா? இதுவா? ஸோ இதில் ஓகே, என்டி ஐட்டர்னா புரிஞ்சில்ல. ஸோ ஒரு என்டி ஐட்டர் அப்படிங்கிறது புரிஞ்சில்லைங்க, வாய்ஸ் கேட்குதா? ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஐட்ரேட் பண்ணுறப்ப ஒரு டேட்டா டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்டி ஐட்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ரன் பண்ணுறப்பே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால பஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரி மெமரி இருக்குது. ஸோ அந்த பஃபரில் அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு டைம் ரன் ஆகிறப்ப இந்த 1 அப்படிங்கிறது வரும். ஸோ 1 அப்படிங்கிறது இந்த பஃபரில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிரும். இப்போ நான் ஸ்டோர் பண்ணதை அதோட டேட்டா டைப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எதை வச்சு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஓபி அண்டர்ஸ்கோர் டேட்டா டைப் அப்படிங்கிறத வச்சு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ஃபார் எக்ஸ் இன் என்பி டாட் என்டி அரே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்டி ஐட்டர். இதில் லாஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த அரே 3 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நம்ம 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். எதனாலனா நம்ம ரன் டைமில் அதோட டேட்டா டைப்பை மாற்றி நம்ம ஐட்ரேட் பண்ணுறப்பே டேட்டா டைப் மாற்ற போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். எதனால ஃப்ளாக் அப்படின்னு கொடுக்குறோமா, இந்த என்டி ஐட்டர்னு டெவலப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் அப்படிங்கிற இந்த கீவேர்டை பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிட்டாங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த நேம் கொடுக்க முடியாது. ஸோ ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட். இதை டெவலப் பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ்னே சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஃப்ளாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ பஃபர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் பஃபர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்டர்பிரட் என்ன நினைக்கும், ஓகே பஃபர் அப்படின்னா ஒரு டெம்பரவரி மெமரியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்கும். பஃபர்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்னவா சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் இதில் சொல்லணும். எனக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்று. ஏன்னா ஆல்ரெடி இங்கே என்னவா இருக்குது, ஃப்ளோட் டேட்டா டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைனா இதை கூட எடுத்துட்டு சிம்பிளாக இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜரில் இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அதை ரன் டைமில் எனக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஐட்ரேட் நடக்கிறப்பயே. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறப்ப இப்போ நான் பிரிண்ட்டில் எக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டி டைப்ஸ். ஸோ பாருங்கள் ஒவ்வொரு லெட்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் காமிக்கும். ஸோ டி டைப்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃப்ளாக்ஸுக்கு ஃப்ளாக்னு கொடுக்காம ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஐட்ரேட் ஆகிறப்ப எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு 1 அப்படிங்க, இந்த 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கும். அந்த 1 எனக்கு பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்காக தான் எல்லாமே கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு ரன் ஆகிறப்பயே ஐட்ரேட் நடக்கிறப்பயே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 1 வந்திருக்கு, அதை பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்குது, அதை நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2 வந்திருக்கு, செகண்ட் ஐட்ரேஷனில் அந்த 2வை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 5th ஐட்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு. ஸோ இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்ரேஷன் பண்ணுவோம். ஐட்ரேட் நடக்கிறப்பயே நீங்கள் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதான் மெத்தடு. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், எதனால் இங்கே ஃப்ளாக்ஸ் கொடுக்குறோம், இந்த ஓபி டேட்டா டைப்ஸ்னு என்ன அப்படிங்கிறது மட்டும். ஸோ ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட். நான் ஃப்ளாக்ஸுக்கு பதிலாக ஃப்ளாக்னு கொடுக்குறேன். என்ன சொல்லுது பாருங்கள் இங்கே, ஃப்ளாக் இஸ் இன்வேலிட் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறப்பே ஃப்ளாக்ஸ்ன்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட சோர்ஸ் கோட் எடுத்து என்டி ஐட்டரோட சோர்ஸ் கோட் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஃப்ளாக்ஸாக கொடுக்குற மாதிரி தான் அங்கே ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ளாக்னு கொடுத்தோம்னா அது என்னன்னே தெரியல அதுக்கு. ஸோ அதனால தான் நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ என்ன சின்டாக்ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நமக்கு எந்த எரர் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எனி டவுட்ஸுங்க இதில்? இது புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து ஸோ ஐட்ரேஷனில் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐட்ரேஷனில் வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒன் டி அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணோம், 2D அரேவை ஐட்ரேட் பண்ணோம், 3D அரேவை ஐட்ரேட் பண்ணோம். அடுத்து 3D அரேலே பார்த்தீங்கன்னா என்டி ஐட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரே லைன்லேயே இந்த 3D ஐட்டரை நம்மளை ஐட்ரேட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்டாக அப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு ஒவ்வொரு இடம் எக்ஸிக்யூட் ஆகிறப்பயே அந்த ஐட்ரேஷன் நடக்கிறப்ப ஒரு அரேவோட டேட்டா டைப்பை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்டி ஐட்டரில் 3 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம். அடுத்து இந்த ஐட்ரேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் என்டி என்யூமரேட். என்டி என்யூமரேட் அப்படிங்கிறது பார்ப்போம்.
ஸோ என்டி எனியூமரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது சிம்பிளாக என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு அரேவோட எலமெண்ட்டும் எனக்கு வேணும். அந்த எலமெண்ட் என்னென்ன இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேணும்னா, ஸோ நம்ம என்டி எனியூமரேட் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனியூமரேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரேவோட இண்டெக்ஸே நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்டு டு கெட் இண்டெக்ஸ் as well as element of an array. ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். அரே ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே தான். இங்கே மேலே இருக்க அரே ஒன்றை மட்டும் நான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அரேயில் ஃபார், ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஃபார், ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் எதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு. ஃபார் இன் ரேஞ்ச் என்பி டாட், ஸோ என்டி எனிமரேட் அப்படிங்கிறதுமே அந்த நம்பைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்பை இம்போர்ட் பண்ணிட்டோம்னாலே அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ்லையும் அந்த என்பி அந்த நம்ம கொடுக்குற ரீநேம் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டி எனியூமரேட் ஆஃப் ஏ, அந்த அரே நேமை பாஸ் பண்ணணும். அரே ஒன்று தானே. ஸோ இந்த அரேவை ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த என்டி எனியூமரேட் நம்ம முதல் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும், அதே மாதிரி அந்த அரேவோட எலமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறத நம்ம வாங்கி வச்சுக்கணும்ல. ஸோ நம்ம ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங்கில் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது ஒரு இடத்துல வாங்கி வச்சு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறத எக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு வேரியபிள்லையும், செகண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது ஒய் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும்னா அந்த எலமெண்ட்டு என்ன இண்டெக்ஸில் இருக்குது ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. செகண்ட் ஒய் அப்படிங்கிறது அந்த அரே. ஸோ இப்போ பிரிண்டில் ஸோ அந்த பிளாக்குள்ளே எக்ஸையும் ஒய்யையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 1 2 4 3 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1 அப்படிங்கிறது 0th எலமெண்ட்டில் இருக்குது, 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட், 3 அப்படிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, இந்த 3 அப்படிங்கிறது இந்த 4 அப்படிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 3 அப்படிங்கிறது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 5 அப்படிங்கிறது ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு அதோட இண்டெக்ஸும் எனக்கு கிடைக்கும், அட் த சேம் டைம் எலமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணுறப்ப எந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நமக்கு நல்லா வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன அரே அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குறது ஈஸி. ஒரு பெரிய ஒரு லார்ஜ் அரே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த அரேயில் இந்த இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் இருக்குன்னு. ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டி எனியூமரேட்டில் கொடுத்து ஸோ எந்தெந்த எலமெண்ட் எந்தெந்த அரேயில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்டி எனியூமரேட் அப்படிங்கிறது கொடுக்குறது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அரேவை ஐட்ரேட் பண்ணுறதுல இவ்வளோ கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதாங்க? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாயின் அரேவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்மால் கான்செப்ட் மட்டும் நீங்கள் இதை மட்டும் ஜாயினிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஜாயின் இன் அரே சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட்டில் கொடுத்து நம்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நம்பை as np அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அரே 1ல் ஸோ ஒரு 2 அரே வாங்கிக்க போகிறேன். அந்த 2 அரேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அரே np டாட் அரே. ஸோ இதில் 1 2 3 4 5
அடுத்து 7, 8, 9, 0 இந்த மாதிரி 2 அரே கொடுத்துட்டு இப்போ இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்கேட்டினேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெத்தடு. அரே 3ல பார்த்தீங்கன்னா அரே 3ல ஸோ என்பி டாட் கன்கேட்டினேட் நெட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ எதை கன்கேட்டினேட் பண்ணுறீங்க, அரே 1ஐயும் அரே 2ஐயும். இப்போ கன்கார்டினேட் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட்டில் ஸோ அரே 3 ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அரே 1 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிளில் பாஸ் பண்ணணும். ஓகே, நம்ம டப்பிளில் பார்த்தீங்கன்னா அரே 1ஐயும் அரே 2ஐயும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்கார்டினேட் பண்ணி 1 2 3 4 5 7 8 9 0 அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருச்சு 2 அரேவையும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ இது பெரிய கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஜாயின் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நாளை கிளாஸில் ஜாயின்ஸில் இருக்கிற இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு புது ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளை கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் இது ஓவரால் இது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம லீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ.